வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்க்க வந்திருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. கிரவுண்ட் +2 அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது. கார்னர் ப்ராப்பர்ட்டி 1131 ஸ்கொயர் ஃபீட் வருது. கிழக்கும் வடக்கும் உங்களுக்கு ரோடு வருது. வடக்கு சைடில் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 அடியும், கிழக்கு சைடில் ஒரு 30 அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. ஒரு பில்டிங்கோட ஏஜ் ஒரு 20லேருந்து ஒரு 25 இயர்ஸ் இருக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்குது. நம்ம லைட்டாக ஒரு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிங்கன்னா அழகாக வாடகைக்கு விட்டிங்கன்னா குறைஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து ஒரு 30,000 வரைக்கும் வாடகைக்கு வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இது பட்டா ப்ராப்பர்ட்டி. வீடு தெளிவாக இருக்குது. வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஈஸ்ட் பேசிங்கில் இருக்குது. நம்ம ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம கல்யாண வீட்டில் இங்கேருந்து குதிச்சோன்னா கிச்சன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கேருந்து பக்கத்துலேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வந்துடும். அந்தளவு பக்கத்துலேயே உங்களுக்கு வீடு வந்திருக்கு. அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே டபுள் பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம், செகண்ட் ஃப்ளோரில் ஒரு சிங்கிள் ஒரு போர்ஷன் இருக்குது. உங்களுக்கு இதில் செடி மரங்கள் எல்லாமே ரெடிமேடாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிற ஒரு தென்னை மரம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருங்கை மரம், இந்த மாதிரி எல்லாம் மரங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. செடி தொட்டிலெல்லாம் செடிகள் வைக்கணும்னா கூட இடம் ஸ்பேசிஸாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். இந்த மோட்டர் லைன் இருக்குது, எல்லாமே இருக்குது, ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. இப்போ சேல்ஸுங்கிறனால அவங்க வந்து பூட்டி வச்சுருக்குறாங்க. நம்ம வேணும்னா அழகாக லைட்டாக ரெனோவேஷன் பண்ணிங்கன்னா வீடு அப்படி புது வீடு மாதிரி ஆயிரும். ஏன்னா இப்போ கட்டுற வீடுகள் எல்லாமே எம்சென்ட்டில் போடுறாங்க. பழைய வீடுகள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக மணலில் போட்டு கட்டியிருக்கனால நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம இப்போ பார்த்துட்டு ஹால் பார்த்துட்ருக்குறோம். கொஞ்சம் கபோர்ட் ஒர்க்கு சின்ன சின்ன ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே 2 பெட்ரூம் 2 டாய்லெட் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே அதே மாதிரி இருக்குது. ஸோ பில்டப் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி ஒரு 2100 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க. இது பட்டா ப்ராப்பர்ட்டி தான். உங்களுக்கு லோன் வேணுன்னா ஒரு 70%லேருந்து ஒரு 80% எடுத்து கொடுத்துடலாம். ஒரு இது வந்து ஒரு போர்ஷன் மொத்தம் 5 பெட்ரூம் கணக்கு வரும். கீழே 2 2 4. செகண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் இருக்குது. இந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 2 கிலோமீட்டரில் ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, கேசி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, பேங்க்ஸ் இருக்குது, கோயில், சர்ச்சஸ் எல்லாமே இருக்குது. காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம நஸ்ரத் காலேஜ் இருக்குது. அகெயின் வந்து சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் ஆக்சஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து இந்த பெரிய பெரிய வேலம்மாள் இருக்கிற வந்து சர்ச்சஸ், கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு ஃபெமிலியரான இடம். அடுத்து ரயில்வே ஸ்டேஷனும் உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 500லேருந்து ஒரு 600 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நடந்தே போயிடலாம். ஸோ உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸு இது எல்லாமே நியர்பையில் இருக்குது. கப்போர்ட் ஒர்க்லாம் ஓரளவு பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஆக்சசிபிள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்குது. ஸோ நல்ல ஒரு வாடகை இன்கம் எதிர்பார்க்குறீங்கன்னா கூட நம்ம லைட்டாக ரெனோவேஷன் பண்ணி நம்ம ஒரு பேச்சுலருக்கு இது மாதிரிலாம் போட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ பேச்சுலர்லாம் ஒரு ஆளுக்கு தலைக்கு கணக்கு போடுறாங்க. 2000 3000 போடுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாடகை இன்னும் அதிகமாக வரும். ஒரு 25,000 30,000 மேலே உங்களுக்கு அதிகமாக வாடகை வரும். ஸோ ஏன்னா வந்து இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலங்கிறனால உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் பஸ் ஆக்சஸ், ட்ரெயின் ஆக்சஸ் பக்கத்துலேயே பார்ப்பாங்க. வாடகை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பில்டிங்கை எடுத்து லைட்டாக ரெனோவேஷன் பண்ணி நம்ம வாடகைக்கு விடலாம். அந்த மாதிரி உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி தான். தண்ணியும் இந்த ஏரியாவில் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம். 2 பெட்ரூம் 2 டாய்லெட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வேணும்ன்ட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தேடுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப செட் ஆகும். இடமும் ஜாஸ்தி. ஸோ பில்டிங்கும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக சொன்னீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மூலமாக வந்திருக்கு. கீ எடுத்து வந்து பார்த்துட்டு டேரெக்டாக ஓனர்கிட்டே நம்ம ரேட்டு பேசலாம். இது யாருமே அக்ரிமெண்ட்டு, பவர் இந்த மாதிரி எதுவும் போடலை. ஸோ அதனால் நம்ம நேரடியாக ஓனர்கிட்டே உட்காந்து பேசிவிட்டு ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து முடிச்சுக்கிடலாம். இது ஜோன் வந்து அப்ரூவல் ஜோனில் தான் வரும். இது உங்களுக்கு
இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து லேண்டோட என்ட்ரன்ஸும் வீட்டோட என்ட்ரன்ஸ் ரெண்டுமே ஈஸ்ட் ஃபேஸிங். ஸோ மேக்ஸிமான பீப்புள் ஈஸ்ட் ஃபேஸிங் விரும்புவாங்க. அடுத்து ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க் தான். அடுத்து கப்போர்ட் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பில்டிங் நல்ல பார்க்கவே உங்களுக்கு தெரியும். ஸோ நேரடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்துட்டு உங்களுக்கு சின்ன பெயிண்டிங் ஒர்க்கு, சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ப்ளம்பரிங் ஒர்க் பண்ணிங்கன்னா அழகாக நம்ம ஒரு போர்ஷன்லேருந்து ஒரு போர்ஷன் வாடகைக்கு விட்டுக்கலாம். இல்லை மொத்தமாகவே வாடகைக்குனாலும் வாடகைக்கு விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அமைப்பில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 90 lakhs சொல்கிறாங்க. 90 லட்சம் சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்கிறாங்க. நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து நம்ம பெஸ்ட் ரேட்டுக்கு பேசி கொடுத்துடலாம். லோன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கனால லோன் வேணும்னா கூட நம்மளே லோன் எடுத்து கொடுத்துடலாம். அடுத்து நம்ம சேனலில் சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் என்ன சார் அதிகமாக இருக்குதுன்னு. இந்த ஒவ்வொரு ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ஓனர், அவங்களோட ப்ராப்பர்ட்டி அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து ரேட்டு கொஞ்சம் சொல்ல தான் முடியும். பட் வந்து இந்த ரேட்டுக்கு எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம ஆடு தான் போட முடியும். ஸோ இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ணுறது கிடையாது. நமக்கு கமிஷன் கிடைச்சாலே போதும், 2% கமிஷன் கிடைச்சாலே போதுங்கிறது தான் நம்ம வந்து பிஸ்னஸுக்காக பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் வந்து இதில் நாங்கள் ஏற்றி போடுறோம், கம்மியாக போடுறோம் அப்படிங்கிறது நான் வந்து மேக்ஸிமம் நம்ம பண்ணுறதில்ல. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் போடுவேன். இன்கேஸ் அது சரி அன்அப்ரூவ்டு நம்ம பட்டா மட்டும் தான் போடுவோம். பட்டாவும் அப்ரூவ்டு மட்டும் தான் போட்டுட்ருக்குறோம். சில இந்த புறம்போக்கு இடம் இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் போடுறது கிடையாது. அப்படி எதுவும் வந்தால் கூட நான் வந்து மேக்ஸிமம் இதை எடுத்து பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்து அதில் ப்ராப்பர்ட்டியில் என்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் அப்ரூவ்டும் பட்டா ப்ராப்பர்ட்டி தான் பண்ணிகிட்ருக்கோம். ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது நான் கிடையாது. இது வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சில பேர் வந்து அதில் வாட்ஸ்அப் இந்த சேனலில் சேட் பண்ணுறீங்க, என்ன சார் அதிகமாக போடுறீங்க, அது வந்து ஆக்சுவலி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது, ஓனரோட ரேட்டு. ஸோ அவங்களோட ப்ராப்பர்ட்டி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஓகேனா நேரடியாக ஓனர்ட்டையோ இல்லைன்னா யார் அக்ரிமெண்ட் போட்டுருக்கோம் அவங்கள்ட்ட தான் உட்காந்து பேச போகிறோம். பிடிச்சிருந்தால் எடுக்க போகிறோம், இல்லைன்னா நம்ம விட போகிறோம். ஸோ இது வந்து ரேட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்லிக்கிறேன். மேலே வந்து செகண்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் இருக்குது. இதே ஒரு பேச்சுலருக்கு நம்ம கொடுக்கணுன்னா கூட கொடுத்துக்கலாம். ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்குது. ஸோ கீழே 2 பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், செகண்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன போர்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அமைப்பில் ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. ஸோ ஸ்டேஷனுக்கு நியர்பை, பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேஷனுக்கு நியர்பையில் வருது. ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு 90 லட்சம் சொல்லி ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே, பட்ஜெட்டும் ஓகேயாக இருக்குது, ஸோ நமக்கு வந்து ஒரு போர்ஷனில் வந்துட்டு ஒரு மிச்சம் 2 போர்ஷன் வாடகைக்கு விடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து கால் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் ஓனருங்கிறனால. ஸோ மற்றவங்க இப்போ வேறு யாராவது எடுத்து பிஸ்னஸுக்குன்னு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் பெரிய மார்ஜின் வச்சு தான் பண்ணுவாங்க. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ட்ரை பண்ணலாங்கிறது என்னோடய ரிக்வஸ்ட்டு. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃபஸ்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்புக்கு ஃபஸ்ட் நம்பருக்கு பண்ணுங்கள். செகண்ட் நம்பரும் எடுப்பேன். அதிகமாக ஃபஸ்ட் நம்பர் தான் நான் ஹெட்செட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கனால ஃபஸ்ட் நம்பருக்கு பண்ணிங்கன்னா நான் டக்குன்னு நான் கனெக்ட் பண்ணிக்கிடுவேன். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட இடமோ வீடோ விற்கணுமோ வாங்கினாலும் என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்மளோட சேனலில் போடணும்னு நினைக்கிறவங்க கூட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நம்ம பண்ணித்தரலாம். மார்க்கெட் ரேட்டுக்கு நான் மேக்ஸிமம் விற்று கொடுப்பேன். சில பேர் அதிகமாக போடணும்னு சொன்னீங்கன்னா நான் மேக்ஸிமம் போட மாட்டேன். ஏன்னா அது டிஃபால்ட்டாக வந்து கிளைண்ட்ஸோ சப்ஸ்கிரைபரோ எல்லாமே அவங்க கேட்கும் போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. என்ன சார் இப்படி போடுறீங்க, சில பேர்லாம் மரியாதை இல்லாமல் போடுறாங்க. அதை நம்ம கேட்கும்போது கேட்குறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து விற்கணும்னு நினைக்கிறவங்க குறையளவு மார்ஜின் என்ன அங்கே லோக்கலில் என்ன ரேட்டோ அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படின்னா மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களால் விற்க முடியும். இல்லைன்னு வச்சிங்களேன், என்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது விற்கணும்னு சொல்லிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி உங்களால் விற்க முடியாது, வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் வந்து முடிஞ்சளவு விற்கணும்னு பிளான் பண்ணுறவங்க ஸோ மார்க்கெட் ரேட்டுக்கு ரீசனபிள் ரேட்டுக்கு என்ன ரேட்டு போதோ அந்த ரேட்டுக்கு இது பண்ணுங்கள். அதிகமாக நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வேறு யாரும் சொன்னால் கூட அந்த ப்ராப்பர்ட்டியை உங்களால் விற்க முடியாது, வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதனால் பார்த்துக்குங்க. இது வந்து அதிகமாக யார் போட்டு விற்கணும்னு சொல்கிறவங்களுக்கு நான் இது என்னோடய சஜஷன் கொடுக்குறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 1130 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 போர்ஷன் இருக்குது. ஈஸ்ட் பேசிங் 30 ரோட்டில் இருக்குது. அவங்களுக்கு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி
அடுத்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. இதோட ரேட் வந்து 90 lakhs சொல்லி ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணுறோம். தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள். டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி. இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்து எல்லாத்துக்கும் தேங்க்யூ. பை, டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிடுங்க.